கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அருமையான போவாஸ் ரூத்தின் இடத்துல சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ரூத்துடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவனை இழந்தாள், தன்னுடைய மாமனாரை இழந்தாள். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாள். சுகபோகம் எதுவுமே அனுபவிக்கவில்லை. அவள் திருமணமான அந்த கொஞ்ச நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா இழந்து தனித்து விடப்பட்டாள். ஆனால் அவள் அடைக்கலம் தேடி போன இடம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்கும் நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைவுகள், நம் கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையா கூட இருக்கலாம், எதுவுமே நமக்கு கிடைக்காத சூழ்நிலையா இருக்கலாம். நாம் ஒத்தாசை, உதவி, நம்முடைய அடைக்கலம் எந்த இடத்தை தேடி போகிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் நம்பும் போது, அவரிடத்துல ஒத்தாசை நாம் தேடும் போது, அவர் நமக்கு நிறைவான பலனை கொடுக்க அவர் நல்ல ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டப்பட்டது. அவளுடைய சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரை அடைக்கலமாய் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.